பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 27வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள் என்பதாக. குற்றமில்லாத இரத்தம், இன்னசென்ட் பிளட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் அநேகருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. சில நல்ல மனிதர்கள் தேசத்தின் விடுதலைக்காக, மற்றவர்களுடைய நலனுக்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தார்கள். ஆனால் பூமியில் சிந்தப்பட்ட இரத்தத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தவிர வேறொருவருடைய இரத்தத்தை கூட பாவம் இல்லாதது, குற்றம் இல்லாதது என்று கூற முடியாது. யூதாஸ் இயேசுவோடு 3.5 வருடம் காணப்பட்டவன். இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் கூட சென்றவன். அவர் போதித்த போதனைகளை நன்கு கேட்டவன். அற்புதங்களை கண்ணார கண்டவன். அவன் இயேசுவை குறித்து கூறும்போது அவர் குற்றமில்லாதவர் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். யூதாஸ் பண ஆசை நிமித்தம் இயேசுவை காட்டி கொடுத்தான். பண ஆசை கொஞ்சம் கூட இல்லாத இயேசுவோடு தான் காணப்பட்டான். ஆனால் அவனுக்குள் இயேசுவின் குணமும் சுபாவமும் கொஞ்சம் கூட வரவில்லை. இந்நாட்களில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று கூறுகிற அநேக எல்லா தீமைக்கும் வேறான பண ஆசை பிடித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அதுபோல யூதாஸ் ஆண்டவரோடு காணப்பட்டும் பாவங்களற கழுவப்படாதவனாய், சுத்தமில்லாதவனாய் காணப்பட்டான். பேதுரு ஆண்டவரை நோக்கி, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்ற வேளையில் இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் என்பதாக யோவான் 13வது அதிகாரம் 9-11 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அவர் மகா பரிசுத்தர். ஆகையால் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். யூதாசை கர்த்தர் தன் நெருங்கிய நண்பனாய் வைத்திருந்தார். மற்ற சீஷர்களைப் போல அவனையும் உண்மையாய் நேசித்தார். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று அவனை குறித்து ஆண்டவர் சங்கீதம் 41:9 கூறினார். ஆனால் யூதாஸின் அன்பு மாய்மாலமானதாய் காணப்பட்டது. இந்நாட்களில் நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதா, மாய்மாலமானதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். யூதாஸ் இப்படிப்பட்டவனாய் காணப்பட்டதனால் ஆண்டவர் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார். 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று லூக்கா 23:3 கூறுகிறது. கொரிந்து சபையில் வேசித்தன பாவம் செய்தவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார். தேவ ஜனங்களாகிய நீங்கள், விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று மட்டும் கூறுவதனால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு ஏற்ற மாற்றங்கள் ஏதாகிலும் காணப்படுகிறதா என்பதுதான் முக்கியம். கடைசியில் இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்ட யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். அப்போதுதான் இயேசு எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் என்பதை யோசித்து பார்த்தான். அவர் குற்றமில்லாதவர் என்பதை அறிந்து கொண்டான். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக குற்றமன சாட்சி நிமித்தம் புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் யூதாசை போல திரளான ஊழியர்களும் விசுவாசிகளும் காணப்படுகிறார்கள். பண ஆசை பிடித்தவர்களாய், சுத்திகரிக்கப்படாதவர்களாய், அன்பில்லாதவர்களாய், பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு தூரமாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களால் குற்றமில்லாத, கரையற்ற, மாசற்ற, பரிசுத்தமான ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சிலுவையை நினைவு கூறுகிற இந்நாட்களில் இயேசுவைப் போல வாழ நம்மை முழுமையுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய குற்றமில்லாத இரத்தத்தை ஊற்றி கொடுத்தீரே, அதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய இரத்தத்தில் நாங்கள் ஸ்நானம் செய்து பாவங்களற கழுவப்பட எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஜனங்களை பரிசுத்தம் செய்வதற்கு எருசலேம் என்னும் நகரவாசலுக்கு புறம்பாய் பாடுபட்டீர் என்று வேதம் கூறுகிறதே. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தம் செய்யும் என்று சொல்லி தாழ்மையாய் வேண்டுகிறோம்.
நாட்களிலும் உடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.